கொலை நடந்த விதம் பார்த்தீங்கன்னா, பட்டப்பகல்ல நம்ம சென்னையில ஒரு 6 மணிக்கு வெளிச்சத்துல எல்லாருக்கும் வீட்டு பக்கத்திலேயே நடக்குதுன்னா, அந்த துணிச்சல், அந்த தைரியம் அவங்களுக்கு எப்படி வந்தது? No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்ற முழக்கத்தோடு மக்கள் யாத்திரை செல்லும் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனின் தலைமையில் சென்னை மின்ட் மணிகுண்டு பகுதியில் வரும் 16ஆம் தேதி மாலை 5 மணிக்கு நடைபெறும் மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு அலைகடலாய் திரண்டு வாரேன். வழக்கறிஞர் வி ரமேஷ், மாவட்ட பொதுச் செயலாளர், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக. அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழக பாஜகவின் வழக்கறிஞர் பிரிவு தலைவர் குமரகுரு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு போனது தமிழக அரசு. அதில் உச்சநீதிமன்றம் சிபிஐ இந்த வழக்கை விசாரிக்கிறது சரிதான், ஸோ சென்னை உயர்நீதிமன்றத்துடைய அந்த ஆணைக்கு இந்த எதிராகவும் பாஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. உங்களுடைய பார்வை என்ன சார்? இது கூட்டணி கட்சியான காங்கிரஸ், திருமாவளவன் போன்ற கோரிக்கை ஏற்கப்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும். இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் அவங்க கோரிக்கையை ஏற்றுக்கிறாங்க. ஏன்னா முதல்ல ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் உண்மையான குற்றவாளிக்கு கை சரிப்படவில்லை அப்படின்னு சொன்னது செல்வ பிறந்தையும் திருமாவளவனும் சரியான வழியில் போல அப்படின்னு சொன்னது இவங்கெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. முதல்ல இல்லை உண்மையான குற்றவாளிகள் தப்பிக்க விட்டுவிட்டு வேறு யாராவது பிடிச்சிட்டாங்கன்னு அது இன்றைக்கி அப்போல்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க சொன்ன அந்த ஐடியா சிபிஐக்கு தான் போகணுன்னு சுப்ரீம் கோர்ட்டு உறுதி செஞ்சுருக்கு. இனிமேல் அது திமுக தான் முடிவு பண்ணணும். இனிமேல் அவங்க காங்கிரஸும் விடுதலை சிறுத்தைகள் சொல்கிறது கரெக்டாக தான் இருக்குது, நமக்கு அகென்ஸ்டாக போனாலும் கரெக்டாக தான் போகிறாங்க அப்படின்றத அவங்க ஒரு அறிவுரையை எடுத்துக்கணும். ஆம்ஸ்ட்ராங் விஷயத்தில் முதல்ல ஒரு ஜஸ்டிஸ் வேல்முருகன் சொல்லும் போதே இதில் சரியாக நடக்கலைன்றதுனால தான் நான் குவாஷ் பண்ணி நான் அப்படியே ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் நான் சிபிஐக்கு மாற்றுறேன் அப்படின்னு சொன்னார். அப்போவே நமக்கெல்லாம் தெரியாமல் தீர்ப்பில் நிறைய விஷயங்கள் அவர் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. அது சந்தேகத்தை எழுப்புற மாதிரி தான் இருக்குது. தமிழக காவல்துறை இந்த மாதிரி விஷயத்தில் மெத்தனமாக இருக்குது, சரியாக செயல்படலன்றது. இன்ட்ரெஸ்டட் பார்ட்டி யார் இருக்காங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறி மாறி பண்ணுன்றது எப்பவுமே நடக்கிறது தான் காவல்துறையில். இந்த பீரியடில் திமுக பீரியடில் ரொம்ப மோசமாக இன்ட்ரெஸ்டட் பார்ட்டிக்கு மட்டுமே வேலை செய்கிறாங்க, மற்றவங்களுக்கு வேலையே செய்கிறதில்ல. எப்பவுமே எல்லா ஆட்சியிலும் பார்த்தீங்கன்னா கட்சிக்காரங்க சொல்கிறத கொஞ்சம் கேட்பாங்க, ஜென்ரல் பப்ளிக் சொல்கிறத ஒரு 30% கேட்பாங்க, எஃப்ஐஆர் போடுவாங்க, 70% இவங்க சொல்கிறத கேட்பாங்க. இப்போ 100% பக்கத்தில் எங்கேயாவது ஒருத்தர் போய் பகுதி செயலாளர்கிட்ட சீல் வாங்கிட்டு வந்தால் தான் எஃப்ஐஆரே போடுறாங்க. அந்த மாதிரி யார் சொன்னாலும் போடுறதில்ல. இந்த விஷயங்கள் இப்போ ஒன்று இப்போ போலீஸோட இந்த அலட்சியம் எப்பவுமே எனக்கு தெரிஞ்சு போலீஸ் மிகச்சிறந்த ஒரு ட்ரெயின் பண்ணால் ரோபோ மாதிரி ட்ரெயின் பண்ணால் பிரமாதமாக இருக்கும். ஸ்காட்லாண்ட் யாரெல்லாம் தோற்றுரும். உண்மையிலே சொல்கிறேன், தமிழ்நாடு போலீஸ் மாதிரி ஒரு அருமையான போலீஸ் உலகத்தில் கிடையாது. ஆனால் யார்கிட்ட இருக்குதுன்னு பார்க்கணும். அது ஜெயலலிதா அம்மையார்ட்ட இருந்துச்சுன்னா அது வேறு மாதிரி இருக்கும், ஒரு கருணாநிதி அவர்கள்ட்ட இருந்துச்சுன்னா வேறு மாதிரி இருக்கும், இவர்கிட்ட இருந்தால் எப்படி இருக்குன்றது இப்போ தெரியுது. அதை கொஞ்சம் லூஸாக விட்டிங்கன்னா அந்த ரோபோவை என்ன வேணால் பண்ணும், அதை அப்படியே கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும். இப்போ நடக்கிற இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆம்ஸ்ட்ராங் விஷயம் ஒரு டிப் இந்த ஐஸ்பர்க் மாதிரி ஒரு தெரியுது வெளியில், அவ்வளோதான். மற்றபடி நிறைய விஷயங்கள், நிறைய கொள்ளை விஷயத்துலலாம் மெத்தனமான இன்வெஸ்டிகேஷனே ரொம்ப மோசமாக இருக்குது. இதில் விமர்சனங்கள் வந்ததே எப்படின்னா, ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் அரசியல் கோணம் அப்படிங்கிறது விசாரிக்கப்படவே இல்லை. ஏன்னா இதில் செய்தவர்கள் பொண்ணை நிறைய கேங்ஸ் சொல்கிறாங்களே தவிர இவங்களுடைய மோட்டிவ் என்னன்னு தெரியல. அந்த அரசியல் கோணமும் வாதிக்கப்படவே இல்லை, அது விசாரிக்கப்படலை அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பொற்கொடி உள்ளிட்டவர்களுடைய கோரிக்கையாக இருந்துச்சு. இப்போ சிபிஐ உள்ள வருது அப்படிங்கிற போது அந்த அரசியல் கோணம் விசாரிக்கப்படுமா? ஒருவேளை எந்த ஒரு தரப்புல எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவங்களும் இந்த விசாரணைக்குள்ளே வருவாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்க தான் செய்யுது. சிபிஐ அது பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஏன்னா இந்த கொலை நடந்த விதம் பார்த்தீங்கன்னா, பட்டப்பகலில் நம்ம சென்னையில் 6 மணிக்கு வெளிச்சத்தில் எல்லாருக்கும் வீட்டு பக்கத்துலேயே நடக்குதுன்னா, அந்த துணிச்சல், அந்த தைரியம் அவங்களுக்கு எப்படி வந்ததுன்னு எப்பவுமே ஒரு கூலிப்படை கொலை செய்ய சொன்னீங்கன்னா அவன் அந்த கூலிப்படை எவ்வளோ தனக்கு சேஃபான விஷயத்தில் தான் பண்ணுவார். எல்லோரும் பண்ணுவாங்க. ஏன்னா எந்த காலத்திலும் மாட்டிக்கூடாதுன்னு, எப்பவும் மாட்டிக்காமல் பண்ணணும்னு தான் பண்ணுவாங்க. இந்த கொலை நடந்த விதத்தை பார்த்தீங்கன்னா, நான் இருக்கிற காப்பாற்றுறதுக்கு நீ போய் வெட்டு அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் எப்படி வெட்டுவாங்களோ அது மாதிரி சாதாரணமான ஒரு மனிதர் இல்லை அவர். ஆம்ஸ்ட்ராங்கிறது செல்வாக்குள்ள, அந்த ஏரியாவில் ரொம்ப செல்வாக்குள்ள ஒரு தலைவர், கட்சியோட மாநிலத்தில் இருக்கார். அவர் இந்த மாதிரி மர்டர் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப சேஃபான பிளேஸஸ் தான், மோட்டில் தான் ப்ளே பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரியும், அவுட்டரில் போகும்போது, காரில் போகும், அதில் ஒன்றும் இல்லை, நான் இங்கே உங்கள் வீட்டு முன்னாடியே நான் ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு பண்ணுறது. அந்த தைரியம் யார் கொடுத்துருக்காங்கன்னா, யாரோ ஒருத்தர் பின்னாடி இருந்து கொடுத்துருக்காங்க. ஒருத்தரோ 2 பேரோ பல பேரோ தெரியாது. அதை இங்கே மறைச்சி சில பேரை மட்டும் ஜெயிலில் வைக்கிற மாதிரி அவங்க வீட்டில் அவங்க மனைவி சொல்கிறாங்க. எங்கள் கணவருக்கு
நிறைய இடத்துல எதிரிகள் இருக்காங்க. ஆனால் இவங்க எல்லாம் சுருக்கி ஒரு பக்கம் மட்டுமே கொண்டு போய் முடிச்சிடுறாங்க. அது இல்லைங்கிறது அவங்களோட வாதம். அது வந்து உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்றுக்குச்சு. இன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் சொன்னது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அடி தான். திமுக அரசுக்கு ஒரு யுவர் இன்எஃபிஷியன்ட் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர்ன்றது ஓப்பனாகவும் சொல்லிட்டாங்க, நாங்கள் அங்கே மாற்றிக்கிறோம் அப்படின்னு. ஆனால் இந்த கேஸில் வந்து தமிழக காவல்துறை சார்பில் A1 அப்படின்னு போடப்பட்ட நாகேந்திரன் அவர் வந்து மாரடைப்பால் வந்து உயிர்ந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த ஏற்கனவே போட்ட அந்த 5000 பக்கம் அந்த சார்ஜ் ஷீட்டும் வந்து irrelevantன்னு வந்து சொல்லியாச்சு. இப்போ A1 குற்றம் சாட்டப்பட்ட நாகேந்திரன் இல்லை அப்படின்னா அப்போ இல்லை எப்படி சிபிஐ வந்து ஆரம்பத்துலேருந்து ப்ரொசீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுதான் சந்தேகத்தை கிளப்புறாங்க எல்லாருமே. ஏன்னா நடுவில் ஒருத்தர் கைது பண்ணோன்னே ஒருத்தர் என்கவுண்டர் பண்ணாங்க, திருவேங்கடம் என்கவுண்டர் பண்ணாங்க. அது என்கவுண்டருக்கு அவங்க சொன்ன காரணம் வந்து படித்து பார்த்தா எங்களுக்குலாம் ரொம்ப இதுவாக இருந்துச்சு. இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு. கரெக்டாக ஒரு இடத்துல ஒரு பாத்ரூம் வருதுன்னு சொன்னார். அந்த இடத்துல இறங்கி போகும்போது உள்ளேருந்து கன் எடுத்தார். இதெல்லாம் என்கவுண்டரில் சில இதெல்லாம் சொல்லுவாங்க, இது ரொம்ப ஓவராக இருந்தது. இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா இது ஏதோ தப்பு நடக்குது, ஏதோ மறைக்கிறாங்க, ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக மாற்றி கொடுத்துட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த அரசாங்கத்துக்கு சிபிஐ மேலே என்னை பொறுத்த வரைக்கும் நான் நேர்மையான அரசாங்கம் என்ன பண்ணு தெரியுங்களா, என் கையிலேருந்து போதா ஒரு வருத்தம், என்னோட காவல்துறையை நீங்கள் சாதாரணமாக நினச்சிட்டிங்களே, நீங்கள் சிபிஐ தான் டாப்னு நினைக்கிறீங்களே, அதுதான் எனக்கு வருத்தமாக இருக்குன்னு சொல்லாமே தவிர, கொடுக்காத ஃபைலை கொடுக்காதன்னு இழுத்து பிடிக்கிறாங்கனாலே வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் தான் அர்த்தம். இதுன்னு இல்லை, எல்லாத்துலேயுமே. அந்த ஒரு சின்ன குழந்தைய ரேப் பண்ணது கூட அந்த சோமோட்டோவாக நம்ம ஹைகோர்ட் பெஞ்சே நீதியரசர் SM சுப்பிரமணியன் அவராக சோமோட்டோவாக எடுத்து சிபிஐ கொடுக்குறாரு. அது வேண்டான்னு இங்கேருந்து போய் ஆர்கியூ பண்ணுறாங்க. ஒரு அரசாங்கம் என்ன நினைக்கணும், ஏதோ ஒன்று நமக்கு தெரியாது, நீதியரசருக்கு தெரிஞ்சிருச்சு, நல்லது, ஒரு வருத்தம் நம்மகிட்ட கொடுத்துருக்கலாம், சிபிஐட்ட கொடுத்தாங்க, நல்லது, வெளில வரட்டும். இல்லை சிபிஐ கொடுக்கக்கூடாதுன்னு ஆர்கியூ பண்ணுறாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, நாங்கள் எங்களுக்குள்ளே முடிச்சுப்போம் எல்லாத்தையுமே. ஒரு மாவட்ட தலைவர் இறந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் மேலே ஆகுது, காங்கிரஸ்காரர். அவரை இன்னும் அது என்ன ஆச்சுன்னு தெரியல. வேங்கை வயல் அப்படியே இருக்குது. இங்கே வந்து அஜித்குமார் உள்ள அடிச்சடிச்சு கொள்றாங்க. இந்த கரூர் சம்பவம் நடக்குது தவிர அதுக்கு அடுத்து என்ன உங்களுக்கு ரெமெடி என்னன்னு யாரும் சொல்ல மாட்டாங்களே. இப்போ இந்த நாகேந்திரனுடைய மரணத்திலையும் சந்தேகம் இருக்குன்னு ஏதோ எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று தேர்தல் பிரச்சாரத்தில் பேசுகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ A1 சிபிஐ வந்து விசாரிக்குது அப்படிங்கிற போது இப்போ அந்த சந்தேகமும் எடுத்துக்கொள்ளப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. எல்லாமே வரும். நீங்கள் இப்போ ஏன்னா ஒருவேளை நாகேந்திரன் வந்து சிபிஐ கிட்ட போயிட்டு இருந்தாருன்னா வழக்கே வேற மாதிரி போயிருக்கலாம்ல, அது கூட பயந்துட்டலாம். இல்லை உண்மையான மரணமா அதெல்லாம் விசாரிக்கணும். அதெல்லாம் சிபிஐ வந்து எல்லாமே விசாரிக்கணும். மொத்தத்தில் இந்த அரசாங்கம் வந்து பல விஷயங்களை தவறு செஞ்சிருக்கு. அந்த தவறு செஞ்சதுக்கு உண்டான வழி வந்து ஒன்றொன்னா வரும். இத்தனை நாளாக பண்ணதெல்லாம் நமக்கு தெரியல. இன்றைக்கே நிறைய எல்லா இடத்துலையுமே சுப்ரீம் கோர்ட் வந்து கண்டனம் தெரிவித்து எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று முந்தானத்துக்கு கூட திருவண்ணாமலையில் ஒரு பெண்ணை வந்து ஒரு போலீஸ்க்கு 2 பேர் சேர்ந்து ரேப் பண்ணியிருக்காங்க. இது என்னன்னா, இது எங்கே போய் முடியும்னு சொன்னால், போலீஸுக்கு ஏன் இவ்வளவு ஒரு போக்கு வருது, மனப்போக்கு, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், என்னை யாரும் கேட்க முடியாதுன்னு சொல்கிற போக்கு எப்படி அது? அப்போ என்ன, யார் பின்னாடி நிற்கிறாங்க அப்படின்னா, என்னை பொறுத்தவரைக்கும் யாரும் பின்னாடி இல்லை, யாருமே பின்னாடி இல்லை. அதான் பிரச்சனை. போலீஸுக்கு கண்ட்ரோல் இல்லை. நம்ம முதல்லலாம் வந்து இது தெரிஞ்சதுன்னா ஐஜி தொலைச்சிருவாரு, ஐஜி தப்பு பண்ணாருன்னா அவர் மேலே இருக்கிற ஏடிஜிபி அந்த எதுவுமே யார் பக்கமும் யாருக்கும் பயம் இல்லை. அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஒரு என்னங்க எப்படி ஒரு திருவண்ணாமலையில் வந்து ஒரு அம்மாவும் பொண்ணையும் கூப்பிட்டு போய் ரேப் பண்ணிவிட்டு, அது எனக்கு அதோட என்னென்னா, அதை போய் சொல்கிறாங்க இப்போ போலீஸில். அந்த லோக்கலில் இருக்கிற பாமக மாவட்ட செயலர் தான் கூப்பிட்டு போய் போலீஸ்கார்ட்ட சொல்கிறாரு, இந்த அம்மா பாருங்கள் சொல்கிறாங்கன்னு. அந்த அம்மா கூப்பிட்டு விசாரிக்கணும்னு சொல்லிட்டு ஊருக்கு போமா நான் லெட்டர் போடுறேன்றாங்கன்னா, அப்போ இவங்க 2 பேர் தப்பு பண்ணல. நான் சொல்கிறது இவங்க 2 பேர் தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த காலத்து சினிமாவில் வர சிவாஜி மாதிரி மேஜர் சக்கரவர்த்தி, ஜெனரல் சக்கரவர்த்தி அந்த என்ன பண்ணியிருப்பாரு, ஒன்று ஷூட் பண்ணுவோம் தொலைச்சிரும் அப்படின்னு சொல்கிறார்ல. அப்போ அதுக்கு மேலே ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு, இதுதானே, நான் கூட பயந்துட்டேன், நான் கூட ட்விட்டரில் ஏதோ போட்டாங்க ஸ்டாலினை பற்றி நினச்சேன், இது ரேப்பு தானேப்பா, இது ரேப்புக்கு நான் ஊருக்கு அனுப்பிச்சிட்டு ஒரு 10 நாள் பொறுத்து லெட்டர் போட்டு கூப்பிட்டுக்கலான்னு அங்கே ஒரு அதிகாரி சொல்கிறார். நான் ஹைரார்கி சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? இங்கே தான் வீக்னஸ். இதை புரிஞ்சிக்கலன்னா ஸ்டாலின் அவர்கள் சரி பண்ணவே முடியாது. இதை இந்த காவல்துறையை சரி பண்ணுறதுக்கு அடுத்த வர்றவங்க ஆட்சி வர நாங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படணும். சாதாரண கஷ்டம் இல்லை. எடப்பாடி அவர்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும். முடிவே பண்ணிட்டீங்களா அடுத்து நீங்கள்? இது என்ன, நான் வெளியில் போய் கேட்டால் எல்லாருமே 10ல் 7 பேர் வந்து அவங்க கூட்டணியில் இருக்கிறவங்களே வரக்கூடாதுன்றாங்க. இது என்னங்க இப்படியே போனால் என்னங்க அர்த்தம் அப்படின்றாங்க. அது எல்லாரும் தெரிஞ்சிடும். இல்லை, எடப்பாடி அவர்களுக்கே பெரிய சவாலாக நீங்கள் இப்போ சொல்கிறேங்க, ஆளோட மாதிரி சொல்கிறேன், அவருக்கு பெரிய சவாலாக இருக்க போகிறது காவல்துறை தான். ஏன்னா இந்த 5 வருடம் பண்ண வேலைக்கு சீர் செய்யறதுக்கு அவர் 2 வருஷம் ஆகும். அவ்வளோ இருக்குது. அதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு எக்ஸாம்பிள் தான் இன்றைக்கி வந்து சிபிஐ கொடுத்து சரி தாராளம் பண்ணுங்கன்னு. ஏன்னா முகாந்திரம் இல்லாமல் இப்போ நீங்கள்
இதிலே பார்த்துருப்பீங்க, கரூர்லேயே பார்த்தீங்கன்னா ஏன் எடுத்தோன்னே கேட்குறாங்க. கோர்ட்டோட நோக்கம் வந்து எப்பயுமே சிபிஐ கொடுக்கணும்னு இருக்காது. நான் பார்த்த வரைக்கும் என்ன கிரவுண்ட்ஸ்ன்னு கேட்பாங்க. பிளேட்டண்ட்டாக தெரியணும். இந்த பாருங்க ஐஓ கிட்ட போய் ஒரு ஐ விட்னஸ் கண்கண்ட சாட்சி வந்து ஐஓட்ட போய் சொல்கிறாங்க, அதை கிழிச்சு போட்டுட்டாரு. அப்படியா? ஆதாரப்பூர்வமாவா? அப்போ அவர் மாற்றுங்க. இப்படி இருக்கணும், பிளேட்டண்ட்டாக தெரியணும். தெரிஞ்சால் தானே மாற்றிருப்பாரு. நீதியரசர் வேல்முருகன் வந்து சும்மா மாற்றிடுவாரா? மாற்றிட்டாரு, நல்லதுன்னு விட்டு போயிடுங்க. அப்போ ஒரு கேஸ் குறைஞ்சது, சிபிஐக்கு ஒரு கேஸ் ஏறிடுச்சு, விட்டு போங்கண்ணா. அதையும் துரத்திக்கிட்டே போகிறீங்க. அங்கே தான் சந்தேகம் விழுக்குது. இப்போ இதில் கரூரில் நடந்த விவகாரம் தொடர்பாகவும் வந்து வழக்கு வந்து உச்சநீதிமன்றம் சென்றிருக்கிறது. மிக குறிப்பாக சென்னை உயர்நீதிமன்றம் சொன்ன அந்த தீர்ப்பு அடிப்படையில் அதே மாதிரி கரூரில் பாதிக்கப்பட்ட ஒரு சிறுவனுடைய தந்தை கொடுத்தது, அப்புறம் தாவேக்காவுடைய பொதுச் செயலாளர் ஆதவர்ஜன் கொடுத்ததுன்னு சொல்லிட்டு மனுக்கள் 3 மனுக்கள் கிட்டத்தட்ட வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது இருவர் கொண்ட நீதிபதிகள். ஸோ அதில் ஜஸ்டிஸ் மகேஸ்வரி அவர்கள் சில கேள்விகள்லாம் வந்து எழுப்பியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஃபஸ்ட்டு, இந்த தனி நீதிபதி எப்படி இந்த வழக்கு எடுத்தாரு, இதோட ஜூரிசெக்ஷன் வந்து மதுரையாச்சு, இவர் எப்படி எடுத்தாரு அப்படிங்கிற கேள்விகள் தொடங்கி அடுக்கடுக்கான அவங்க கேள்விகளை வந்து எழுப்புறாங்க. குறிப்பாக இந்த கரூரில் இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்போ வந்து கரூர் ஹாஸ்பிட்டலில் எத்தனை போஸ்ட்மார்ட்டத்துக்கு எத்தனை ஃபெசிலிட்டி வந்து இருந்துச்சு, அன்றைக்கி நைட்டே எப்படி இவ்வளோ போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியும் உட்பட இவ்வளோ கேள்விகளை அவங்க கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். உங்களுடைய பார்வை? இல்லை, எனக்கு தெரிஞ்சு அந்த தீர்ப்பில் தனி நீதிபதி இந்த நீதியரசர் செந்தில்குமார் கொடுத்த தீர்ப்பில் ஒரு சில விஷயங்களை தவிர மற்றதெல்லாம் எனக்கு தப்பாக தெரியல. என்னென்னா, அவர் நீதிபதி மகேஸ்வரி அவர்கள் கேட்குறது வந்து எப்படி போகலான்னா, இங்கே வழக்கு அப்படி தான் நாங்கள் அப்படி தான் பண்ணுறோம். ஏன்னா மதுரை மெட்ராஸ்ன்னு ரெண்டாக பிரித்ததுக்கு காரணம் அந்தந்த ஜூரிஸ்டிக்ஷன் நடக்கிற பிரச்சனைக்கு அங்கே போகலான்னு. ஆனால் எங்கெல்லாம் வந்து சீஃப் செக்ரட்டரி இங்கே இருக்க டிஜிபியோ மெயின் ரெஸ்பாண்டாக போட்டால் 2 இடத்துல நடத்தலாம்னு ஒரு வழக்கம் நாங்கள் நடத்திட்டு தான் இருக்கோம் எல்லா இடத்துலையுமே. அப்படி தான் இந்த வழக்கு இங்கே நடத்தப்பட்டது. முதல்ல சொன்னதுக்கு அதான் காரணம். இன்னொன்று, ஏன் அங்கே நடத்தும் போது இவர் எப்படி விசாரிச்சாருன்னு கேட்டால், ஒரு நீதிபதிக்கு அது தெரியாது. ஒரு நீதிபதிக்கு அங்கே ஃபைல் பண்ணியிருக்காங்க, அங்கே விசாரணை இருக்குது, நீதிபதிக்கு தெரியாது. அது சொல்லக்கூடிய கடமை யாருக்கு இருக்குன்னா போலீஸ் இருக்குது. ஏன்னா போலீஸ் தான் அங்கேயும் இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்குறாங்க, இங்கேயும் இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்குறாங்க. முதல்ல போலீஸ் தான் தெரியும், சார் நாளைக்கு கேஸ் வருது, அந்த கரூர் விஷயமா இங்கே போட்டிருக்காங்க சார்னு ஐபி வழியாக முதல்ல போலீஸ் தான் தெரியும், அவங்க தான் இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்குவாங்க. அதே போலீஸ் தான் இங்கேயும் வருது. அப்போ அவங்க சொல்லியிருக்கணும், ஐயா நீங்கள் டிவிஷன் பெஞ்ச் அங்கே விசாரிச்சுட்ருக்காங்க, நீங்கள் இதை விசாரிக்க வேண்டாம், மேபி நாளைக்கு கூட விசாரிங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அது ஏன் சொல்லலைன்றது அவங்க தப்பு தான். அடுத்தது, நீங்கள் சொன்ன போஸ்ட்மார்ட்டம் வந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, 5 மணிக்கு மேலே 6 மணிக்கு மேலே போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடாதுன்னு ரூல் இருக்க, நீங்கள் ஏன் இந்த ரூலை மீறி பண்ணீங்க? அது இல்லாமல் கரூரில் எப்படி இவ்வளோ டாக்டர் இருந்தாங்கன்னா கேட்கும்போது எனக்கு வில்சன் தான் ஆர்கியூ பண்ணியிருக்காரு நினைக்கிறேன். ஆமாம், அவர் சொல்லியிருக்கிறது என்னன்னா, இல்லை ப்ரெஷர் அதிகமாக போச்சு, பக்கத்து மாவட்டங்கள்லேருந்து இல்லை அந்த 41 பாடியும் வேணும்னு மக்கள் ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, செத்துட்டான் பாடி கூட கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு வராங்க, லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வந்துருமோ அப்படின்னு நாங்கள் பயந்து ஓவர் நைட்டில் பண்ணோம். அதுக்கு டாக்டர்ஸ் எங்கேருந்து எடுத்தோம்னா, சேலத்துக்கு ஒரு கான்ஃபரன்ஸுக்காக வந்திருந்தாங்க டாக்டர்ஸ்லாம். நாங்கள் அங்கேருந்து எல்லோரும் ஒரு நல்ல வேலை இங்கே இருக்காங்கன்னு சொல்லி பக்கத்துலேயே கூப்பிட்டு பண்ணிட்டோம் அப்படின்றாங்க. அந்த டவுட் அவங்க கேட்டுருது. ஒரே ஒரு விஷயம், அவங்க அந்த தீர்ப்பில் எங்களுக்கு என்னென்னா, விஜய் வந்து அதில் பார்ட்டி இல்லை, நடிகர் விஜய் வந்து தாவேக்காவோ விஜயோ அதில் வந்து ரெஸ்பாண்டாக இல்லை, பார்ட்டியாக இல்லை. இல்லாத ஒருத்தரை பற்றி பேசும்போது அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கணும் மறுத்து பேசுறதுக்கு. அது நீதிபதி தானே பண்ணிட்டாருன்றது வந்து விமர்சிக்கிறாங்க. அது விமர்சனம் உண்மையானது தான். அவர் வந்து அன்ஃபிட் டு பி அ லீடர், ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லைன்னு சொல்கிறதுலாம் வந்து அவர் கேட்டுட்டு அவர் ஒரு கவுண்டர் ஃபைல் பண்ணி நான் அதை ஏற்றுக்க மாட்டேன், நீங்கள் லீடர்ஷிப்பே கிடையாதுன்னு சொல்கிறது உரிமை உண்டு. அது கூட தனி மனித திறமையை பற்றி யாரும் எந்த கோர்ட்டும் பேசக்கூடாது. நீ செய்தது தவறு ரைட்டுன்னு சொல்லாமே தவிர, நீங்கள் வந்து நல்லவர் இல்லை, நீங்கள் 50% கெட்டவர் 70% நல்லவர் அதெல்லாம் சொல்ல முடியாது. அது கணக்கு முன்னாடி என்ன கேஸ் இருக்குது, கரெக்டாக தப்பான்னு சொல்ல முடியும். அவர் நைட்டு அங்கே தங்கியிருக்கணும், அவர் அங்கே வந்து விட்டுட்டு வந்துடக்கூடாது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தவிர்த்துருக்கலான்றது எங்களை மாதிரி வழக்கறிஞர்களோட கருத்தாக தான் இருந்தது. அதுதான் அவங்களும் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டு அதான் சொல்லியிருக்காங்க. அதனால அதெல்லாம் தவிர்த்துருக்கலாம். மற்றபடி இந்த கேஸில் வந்து நோட்டீஸ் போயிட்டு எல்லாம் வர்ற வரைக்கும் இன்ட்ரி மாட்டர் ஒன்றும் இது வரைக்கும் கொடுக்கல. கொடுத்தாங்கன்னா எஸ்ஐடிக்கு ஸ்டே கொடுத்தாங்கன்னா தான் அடுத்தது போவோம். இன்னொரு விஷயம் ஒன்று கேட்டாங்க, எஸ்ஐடி கேட்கவே இல்லை, ப்ரேயர்லேயே கேட்கல, ப்ரேயர்லேயே அவங்க கோரிக்கையிலேயே வந்து எஸ்ஐடி கேட்கல. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து இது பண்ணுங்க, ப்ரோப் பண்ணுங்க, நீங்கள் சிபிஐ கொடுங்க, எதாவது கொடுங்கன்னு தான் கேட்டாங்களே தவிர அவங்க எஸ்ஐடி கேட்கல. நீங்களாம் ஏன் எஸ்ஐடி போட்டீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து வரம்புக்கு உட்பட்டது தான். அது நீதியரசருக்கு எல்லாம் அந்த பவர்ஸ் எல்லாம் உண்டு. ஏன் கொடுத்தாருன்னு கேட்கும்போது அது பதில் அவங்க தான் சொல்லணும். ஸோ ப்ரேயர் இல்லாத விஷயத்த கூட வந்து நீதிபதி அது அவங்களுக்கு ஃபுல் அது என்னன்னா,
பவர்ஸ் இருக்கு. ஒரு 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 சந்தேகம் கேட்குறாங்க, இந்த சுப்ரீம் கோர்ட்ல கேட்குறாங்கன்னா ஏன் அது பண்ண வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா தனி நபர் ஆணையம் ஒன்றும் நடந்துட்டு இருக்கு. அருணா ஜெகதீசன் நீதிபதி அவர் தலைமையில் அவங்க தலைமையில் நடந்துட்டு இருக்கு. அது நடந்துட்டு இருக்கும்போது போலீஸ் விசாரணை நடந்துட்டு இருக்கு. போலீஸ் விசாரணையும் நடந்துட்டு இருக்கு. எஃப்ஐஆர் போட்டு அவங்க விசாரணை பண்றாங்க. இதுல எஸ்ஐடி எதுக்கு நடுவில் 3 பேர் விசாரிக்க வேண்டியது இல்லைல்ல. அதனால அப்படி கேட்டாங்க. எல்லாமே விடை வந்து அவங்க கவுண்டர் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஹியரிங் ஃபைனல் ஹியரிங் வரும்போது தெரியும். அட்வொகேட் ராகவாச்சாரி அவர் வந்து எடுத்து வைக்கும் போது அவர் ஒரு ஆர்குமெண்ட்ல, ஏன்னா இந்த கரூர் சம்பவம் நடந்ததுக்கு பிறகு நடந்ததுல இருந்து எல்லாருமே இல்ல ஒரு சதி ஆங்கிள் இருக்கோ, இது ஒரு சதியாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் இருந்துகிட்டே தான் இருக்கு. விஜய் தரப்பும் இதுல ஒரு சதி நடந்ததாக நம்புகிறது. ஸோ இப்போ அவர் சொல்லும்போது, இப்போ இந்த இன்சிடென்ட் வந்து நடக்கிறதுக்கு முன்பாகவே விஜய் வந்து கிட்டத்தட்ட 7 மணிக்கு தான் அங்கே போய் ரீச் ஆகிறார் அப்படின்னா, சமூக வலைதள பதிவில் திமுகவுடைய ஒரு நிர்வாகி அவர் வந்து 3:30 மணிக்கு சோசியல் மீடியாவில் கரூரில் இந்த மாதிரி ஸ்டாம்பேட் நடக்க போகுது அப்படின்னு எப்படி அவர் போட்டாரு அப்படின்னு ராகவாச்சாரி அவர்கள் கேள்வி கேட்கிறார். அதே மாதிரி அதிமுகவுக்கு அந்த வேலுசாமிபுரத்துல வந்து பிரச்சாரத்தை வந்து மறுத்த காவல்துறை வந்து எப்படி விஜய்க்கு வந்து கொடுத்தாங்க அப்படிங்கறது அந்த ஏடிஎம்கே சொன்ன அந்த வாதத்தையும் அவர் முன்வைக்கிறார் அப்படிங்கறத பாக்குறோம். இப்ப இந்த 2 வாதமும் எத்தகையதுன்னு நினைக்கிறீங்க? இவங்க வைக்கிற குற்றச்சாட்டுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த ஜென்ரல் பிஹேவியர் ஆஃப் பீப்புள்னுவாங்களே, மக்களோட பிஹேவியர் எப்படி இருக்குன்னா, நீங்கள் இது வரைக்கும் நடந்த கூட்ட நெரிசலில் சிக்கி பலின்னு பார்த்துருப்பீங்களே, ஏகப்பட்டது பார்த்துருப்பீங்க. அலகாபாத்தில் நடந்தது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேனிக் ஒன்று நடக்கும். ஒரு ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு அச்சுறுத்தல் வந்தால் தான் அங்கே ஸ்டாம்பீட் நடக்கும். நீங்கள் நின்றுட்டே இருக்கும்போது நசுக்கி ஒருத்தர் மூச்சு வாங்க முடியல கூட, என்னால் மூச்சு வாங்க முடியலன்னா 2 பேர் தள்ளி நிற்பாங்க. இல்லை கீழே விழுந்தா கூட ஒருத்தர் தூக்கி விட்டுருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியாமல் இடறி விழுந்தால் கூட எல்லாரும் அப்படியே தள்ளி அவரை தூக்கி விட்டு அப்புறம் ஒன்றா சேருவாங்க. இது நார்மலாக நடக்குது. எங்கே ஸ்டாம்பீட் நடக்கும் அப்படின்னா, இங்கே மட்டும் இல்லை, உலகத்தில் எங்கே நடந்தாலும் சரி ஒரு பயம் ஒரு இருந்தால் தான். தியேட்டருக்குள்ளே தீ பிடிக்க ஆரம்பிக்கும். தீ பிடிக்கிறது வர்ற பாதிப்பை விட அதை பார்த்து வெளியில் ஓடுறாங்கல்ல மக்கள், அப்போ பார்த்தீங்கன்னா கீழே ஒருத்தன் விழுந்துருப்பான். அவனை தூக்கணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி நான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறது தான் மக்கள் ஓடிடுவாங்க மேய்ச்சிட்டு. இதான் நடக்கும். இந்த விஷயத்தில் எனக்கு தெரிஞ்சு 41 விஷயத்தில் எல்லாரும் சொல்கிற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே சொல்கிறாங்க. அது எல்லாத்தோட ஒரு பொண்ணு அம்மாவே அப்போ இழந்த ஒரு சின்ன பொண்ணு, ஒரு 15 வயசு பொண்ணு, எங்கள் நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் போயிருக்கும்போது அவங்கள்ட்ட அந்த பொண்ணு பேசின விதம் பார்த்தேன். அடப்போங்க எல்லாம் போச்சு, இனிமேல் நீங்கள் வந்து என்ன பண்ணும் விரக்தியில் பேசி அந்தமோ அப்படியே கேட்டு இருந்தாங்க. அப்போ அந்த பெண் அந்த சொல்லுது, எப்படி மேடம் வாயில் வந்து குத்தன மாதிரி ரத்தம் வரும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிச்சு. நாம் சொல்லல, அந்த பொண்ணு பேட்டி ஹாஸ்பிட்டலில் ரொம்ப மாதிரி மனம் உடைஞ்சு, அதாவது கடைசி இது என்ன வாழ்க்கையே போ அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ சொன்ன வார்த்தைகள் சொல்கிறேன், ஏன்னா அதில் வந்து உண்மையாக இருக்குமோன்னு சொல்கிறேன். நான் பார்த்தேன் மேடம், நிறைய பேருக்கு வந்து நீங்கள் வாயில் குத்துனா எப்படி ரத்தம் வரும், இங்கெல்லாம் குத்திருக்காங்க, அடிச்சிருக்காங்க மேடம், அது எப்படி மேடம் அடிக்க முடியும், அதனால தான் மேம் எல்லாம் ஓடினாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் இப்போ நான் சொன்னதுக்கும் கனெக்ட் பண்ணி பாருங்களேன், கரெக்டாக இருக்கும். யாரோ ஒரு கும்பல் உள்ள அந்த இதுதான் அந்த பேனிக் உருவாக்கி. ஆமாம், ஒன்றும் இல்லை, பாம்பு உள்ள வந்துட்டுங்க அந்த இடத்துல, அந்த கூட்டத்தில் ஒரு பாம்பு உள்ள வந்துச்சு வச்சுங்களேன், நானும் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி ஒன்றும் முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா தான் காலில் மிச்சிருமோன்னு சொல்லிட்டு குதிக்க ஓட தடுக்கி ஒருத்தர் விழுந்தாங்கன்னா யாருக்கும் ஒன்றும் தெரியாது, அவங்க மேலே மிதிச்சு தான் போவாங்க. அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லுங்க, ஏதோ ஒரு ட்ரிகர் வந்து நடந்திருக்கு, அந்த ட்ரிகர் யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு அந்த பொண்ணு சொல்லுது. அதெல்லாம் சேர்ந்து தான் இந்த இவ்வளவு சந்தேகங்களை வலுக்குதுன்னு சொல்றதுக்கு காரணம் சொல்றேன். ஓகே, ஸோ இப்போ இதில் இப்போ நம்ம ரெக்கார்டிங் போகிற வரைக்கும் நம்ம இன்னும் அவங்க வந்து ஆர்டர்ஸ் வந்து பாஸ் பண்ணல, ஆர்டர்ஸ் ரிசர்வில் தான் இருக்குது. இப்போ இதில் வந்து சிபிஐ விசாரணைக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா ஒரு பக்கம் ஆணையம், இன்னொரு பக்கம் அஸ்ராகர் தலைமையிலான ஒரு எஸ்ஐடி, அவங்களும் விசாரணை ஆரம்பிச்சிட்டாங்க, இவங்களும் விசாரணை வந்து தொடங்கிட்டாங்க, 2 பேருமே தொடங்கிட்டாங்க, நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போது இவங்க எழுப்பியிருக்கக்கூடிய சந்தேகம் நியாயமாக இருந்தால் பட்சத்தில் நீதிபதி ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் சிபிஐ விசாரணை வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இது எப்போ இருக்குன்னு வாய்ப்பு எப்போ வரும்னு சொன்னீங்கன்னா, இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் அறிக்கை தாக்கல் பண்ண. ஏன்னா இது மற்ற வேங்கை வயன்மெல்லாம் பெண்டிங் வைக்க முடியாது, இது 1 வருஷம் 2 வருஷம் வச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா சென்சிட்டிவான விஷயம் தெரியும். இதை மிஞ்சி போனால் 1 மாதம் 1.5 மாதம் 2 மாதம் முடிச்சிருவாங்க. அப்படி அவங்க கொடுக்கும் பட்சத்தில் அவங்க கொடுக்குற அறிக்கை இருக்குல்ல, அதை பெருஸ் பண்ணி பார்க்கும்போது பிளேட்டன்ட் எரர் எதாவது இருந்துச்சுன்னா, பார்த்த உடனே இது தப்பாக இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா, சரியில்லை இதை ஏற்றுக்க முடியாது எங்களால், நீங்கள் சிபிஐக்கு மாற்றுங்கன்னு சொல்கிறது வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்டேஜில் நடுவில் இருக்கிற ஸ்டேஜில் போய் சிபிஐ கொடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஏன்னா அங்கே ஒன்றும் எதுவும் தப்பாக ஒன்றும் இது வரைக்கும் ஒன்றும் பண்ணலை, எல்லாத்துக்கும் பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது 41 பேர் போஸ்ட்மார்ட்டம்ன்றது ஓகே. ஏன்னா அந்த போஸ்ட்மார்ட்டம் என்ன சந்தேகம் அவங்க படுறாங்கன்னு சொன்னால், இப்போ நான் சொன்ன மாதிரி காயங்கள் இருக்குல்ல,
போஸ்ட்மார்ட்டம் பார்த்தீங்கன்னா 2-3 வகையான காயம் இருக்கும். அதாவது கிழிஞ்ச காயம்னு ஒன்று இருக்கும், குத்துன காயம்னு ஒன்று இருக்கும், சிதஞ்ச காயம்னு இருக்கும். சிதஞ்ச காயம்ன்றது வந்து நீங்கள் குத்தினாலோ, கண்ணிய காயம்னு ஒன்று இருக்குது. இப்போ 4 ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது. அதில் எப்படின்னா அதை வச்சு கரெக்டாக கண்டுபிடிச்சிருப்பாங்க. எப்படிப்பட்ட காயம் வருதோ வெப்பனை கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஷார்ப் கட் இருந்து வச்சுங்களேன், இது வந்து கத்தியில் தாங்க பண்ணியிருப்பாங்கன்னு. குத்தி கிழிச்சிருந்தாங்கன்னா இரும்பு கம்பின்னுவாங்க, பார்த்தோன்னே தெரியும். இது மாதிரி என்ன யோசிக்கிறாங்க எல்லாருன்னா, போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது போஸ்ட்மார்ட்டம்னா நெரிசலில் வந்து ரிப்ஸ் எல்லாம் க்ரஷ் ஆகும், அப்படிதான் மூச்சு திணறி சாவாங்க. வாயில் அடிச்சு ரத்தம் வந்த மாதிரி இருந்துச்சு வச்சுங்க ஒரு பேச்சுக்கு. அப்போ இவர் செத்ததுக்கு ஆகிறதுக்கு முன்னாடி யாரோ அடிச்சிருக்காங்கன்னு தெரியும். அது எங்கே தெரிஞ்சிருமோ அப்படின்ற கோணத்தில் ஏன் அவ்வளோ சீக்கிரம் பண்ணுறீங்க? எல்லாரும் கேட்குற கேள்வி 41 பேர் ஏன் உடனே போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க அப்படின்னு சொல்கிற காரணம் அதுவாக தான் இருக்கும். அதுக்கு இவங்க நல்ல விளக்கம் கொடுக்குறாங்க வச்சுங்க. இருந்தாலும் போஸ்ட்மார்ட்டம் கரெக்டாக பண்ணிருக்கணுன்றது அவங்களுக்கு கோரிக்கை. அந்த காயத்தை வச்சு அவங்க காஸ் ஆஃப் டெத் கண்டுபிடிச்சிடலாம், இது வெப்பன் யூஸ்டு கண்டுபிடிச்சிடலாம். சார், இந்த நேர்காணல இறுதியான கேள்வி, இந்த கிட்னி திருட்டு சம்பந்தமாக அந்த வழக்கில் வந்து எஸ்ஐடி ஏற்கனவே அமைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அது வந்து நீதிபதி சொன்ன பிறகும் அந்த எஸ்ஐடி வந்து விசாரணையை தொடங்காமே இருந்தாங்க. இப்போ அதுக்கு அதை எதிர்த்து மேல்முறையீடு போனாங்க. எஸ்ஐடி அமைக்கப்பட்டது சரி அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இப்போ இதற்கு பிறகு இந்த கிட்னி வழக்கில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும்னு நினைக்கிறீங்க? 2, ஏன்னா இதில் வந்து ஆளும் திமுகவுடைய எம்எல்ஏ தரப்பு தான் வந்து மெயினாக வந்து குற்றம் சாட்டக்கூடிய நிலையில் எஸ்ஐடியும் எப்படியோ வந்து தமிழக அரசுடைய காவல் அதிகாரிகள் தானே அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும். அப்படிங்கிற போது எப்படி மூவ் ஆகும்னு நினைக்கிறீங்க? இல்லை, முதல்ல உங்களோட வார்த்தையை கண்டிக்கிறேன். கிட்னி திருட்டு இல்லை, அது கிட்னி முறைகேடு. முறைகேடு. ஏன்னா முறைகேடு தான் அவர் அமைச்சர் சொல்கிறாரு. நம்ம பாட்டுக்கு ஏதாவது திருட்டுக்கிறதுன்னு சொல்லி தப்பாக போயிடக்கூடாது மக்களுக்கு. இது வந்து கண்டிப்பாக இந்த விஷயம் நான் சொன்ன மாதிரி தான். இவங்க ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணி அது ஒரு சொதப்பலாக இருந்து அதுக்கப்புறம் தான் இது வேற ஒரு ஏஜென்சிக்கு மாறுமே தவிர நேரடியாக மாற்றுறதுக்கு இது வழி இல்லை. இன்னொன்று, இந்த விஷயத்தில் இந்த கிட்னி விஷயத்தில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம எல்லாம் பயப்படுறது என்னென்னா, எல்லாமே பெனிஃபிஷரிஸ் இருக்காங்க நிறைய பேர். அவங்க யாரும் ஓப்பனாக வந்து சொல்ல மாட்டாங்க எனக்கு வந்து என்னை மிரட்டினாங்க. ஏன்னா பணம் வாங்கி தான் ஒரு கிட்னி கொடுக்குறாங்க. அதுக்கு பணம் வாங்கி கொடுக்குறவங்க நாளைக்கு கம்மியாக கொடுத்துக்கலாம், அதிகமாக கொடுத்துக்கலாம், சீனியாரிட்டி மாதிரி இருக்கலாம், அதெல்லாம் ஓகே. ஆனால் எப்படி நீங்கள் அதை வந்து இதுன்னு சொல்லுவீங்க? அவங்க என்ன பண்ணுவாங்க, ஐயோ எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, நான் நல்லா தாங்க, எனக்கு கரெக்டாக பணம் கொடுத்துட்டாங்க, சீரியல் நம்பரில் கரெக்டாக வந்து என்ன ஒரு இடத்துல மாட்டுவாங்கன்னா, சீரியல் நம்பர் இருக்குல்ல உங்களுக்கு, அந்த சீனியாரிட்டி லிஸ்ட் இருக்குல்ல, அந்த லிஸ்ட்டில் ஜம்ப் பண்ணி வர முடியாது. ஒன்று இல்லை, உங்கள் சொந்தக்காரங்க யாராவது உங்களுக்கு வாலண்டரியாக கொடுக்கலான்றது 2 கண்டிஷன் தான். நீங்கள் நார்மலாக ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா வேற யாராவது ஒருத்தர் கொடுக்கும்போது எப்படி வந்து உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அது சீனியாரிட்டி படி தான் கொடுக்க முடியும். அப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம், நீ எப்படி 850 இருக்கிறவங்க எப்படி முன்னாடி வந்தேன்னு கேட்டுடலாம். ஆனால் இன்னொரு ப்ரொவிஷன் இருக்குது, உங்களோட ஓன் ரிலேட்டிவ் பிளட் ரிலேஷன் யாராவது வந்து வாலண்டரிலையும் வந்து பண்ணாங்கன்னா, அதை கன்சென்ட்டோட பண்ணாங்கன்னா கொடுத்துடலாம் அப்படின்னு இருக்கு. ரத்தம்லாம் ஒன்றா போச்சுன்னா இவங்க அந்த மாதிரி ரத்தம் சம்மந்தப்பட்ட மேட்ச் ஆகக்கூடிய ஆளுங்களை பிடிச்சி சொந்தக்காரன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதே அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆமாம் சொந்தக்காரங்கன்னுவாங்க. ஏன்னா சொந்தக்காரங்களுக்கு ஒன்று டாக்குமெண்ட் கிடையாதுல்ல. அண்ணன் தம்பிக்கு டாக்குமெண்ட் இருக்குது, மச்சானுக்கு இதுக்கு 3வது மனைவிக்கு 4வது பையன் வச்சுங்க, எப்படி நீங்கள் போய் சொந்தக்காரங்க கண்டுபிடிப்பீங்க? அந்த மாதிரி விஷயத்தில் இது கொஞ்சம் வேகாக தான் இருக்குன்றது. இது கண்டுபிடிக்க முடியுமாங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இது மக்கள் எப்படி நினைக்கணும்னா, ஒரு எம்எல்ஏ போன்றவர் ஒரு மிகப்பெரிய மருத்துவ மனுவை வச்சிருக்கிறவங்க, அந்த எம்எல்ஏவோட எகத்தாளமான பேச்சு, இதை விற்றா நான் கெடிலாக் வாங்கினேன்னு சொன்னது, இந்த மாதிரி பேச்செல்லாம் இருக்கு பாருங்க. அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு மக்கள் வந்து இப்படி தான் ஒரு ஆட்சி நடக்குது, எதுலேயுமே ஒரு நேர்மை இல்லையே, ஒரு நேர்மையாக வந்து யாராவது ஒரு விஷயத்துலையாவது நீங்கள் சும்மா இருங்க, நான் உங்களுக்கு நேர்மையாக பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி ஏதாவது ஒன்று இருக்கா? எனக்கு தெரிஞ்சு அண்ணா யூனிவர்சிட்டியில் போனால் அங்கே ஒரு மர்மம், அஜித்குமார் அடிச்சு கொள்றாங்க, அதில் ஒரு மர்மம், இன்னும் அந்த லேடி யாரு, என்ன கொடுத்துச்சு, ஏன் அந்த 9 சவரனுக்கு கொலை பண்ணாங்க யாருக்கும் தெரியல, அந்த மாவட்ட தலைவர் செத்துட்டார் ஒருத்தர் காங்கிரஸ் மாவட்டத்தில், ஏன் செத்தார்னு யாருக்கும் தெரியல. எல்லாத்துலேயும் ஒரு முடிச்சு போட்டு மர்மமாக இருந்ததுன்னா அப்போ இந்த கண்ட்ரோல், இந்த காவல்துறை கண்ட்ரோல் யாருக்குமே இல்லைன்னு அர்த்தம். இப்போ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது இதுக்குன்னு ஒரு தனிப்படை அமைச்சு வரதராஜன் கைது பண்ணுறாங்க. 70 வயசு அவருக்கு, அவர் வந்து பெரிய சட்ட சிக்கல் ஆயிடுமா நாட்டில், அவரை போய் அரெஸ்ட் பண்ணுறீங்க. அப்போ உங்கள் நோக்கம் எங்கே இருக்குது? அன்னைக்கு வந்து ஆர்எஸ்எஸோட 100ஆண்டு விழா அன்னைக்கு, நான் 25ஆம் தேதி ஒரு சாதாரண ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் இந்த பக்கம் பசங்க கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்க, அந்த பக்கம் எல்லாரும் யோகா பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் ஒரு 100 பேர் போய் எங்கள் ஆர்எஸ்எஸ்காரங்க போய் ஷாக் ஆனால் உங்களுக்கு தெரியும், நின்று ஒரு வணக்கம் சொல்லி கொடியை பார்த்து ஒரு அசம்பாவிதம் கிடையாது, ஒழுக்கத்துக்கு அப்படி ஒரு வணக்கம் சொல்லி எல்லாம் மடித்து வச்சு திரும்புகிறாங்க 30 போலீஸ். என்னென்னு கேட்டால் ட்ரெஸ்பஸ் பண்ணிட்டீங்க கவர்மெண்ட் ஸ்கூலுக்குள்ள, என்ன இங்கே எங்கே வால் எங்கே இருக்குன்னா வாலே இல்லை, இல்லை ஓட்ட தான், யாருன்னு உள்ள வந்து போகலாம், ட்ரெஸ்பஸ் பண்ணிட்டீங்கன்னு அரெஸ்ட் பண்ணி
கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு மண்டபத்தில் வச்சுருந்தாங்க. அன்றைக்கி தான் நான் பார்த்தேன், மனசு வெதும்பி போய் சொல்கிறேன். வந்து பார்த்தேன் 2 ஏசி, 2 இன்ஸ்பெக்டர், 3 எஸ்ஐ, ஒரு லேடி எஸ்ஐ, 2 எல்லாம் உட்காந்துருக்காங்க. ஒரு 35 போலீஸ்காரங்க மண்டபத்தில் எல்லாம் செல்ஃபோன் பார்த்துக்கிட்டு விளையாடிக்கிட்டு. இங்கே ஒரு 50 பேர் இருக்காங்க ஆர்எஸ்எஸ்காரங்க. இப்போ எனக்கு என்ன வந்ததுன்னா, இங்கே இருக்கிற இத்தனை பேர் இருக்காங்களே ஏசி, நான் சொல்கிறது அசிஸ்டன்ட் கமிஷனர் என்ன மாதிரி போஸ்ட் 2 பேர். இப்போ இவ்வளோ ஃபோர்ஸுமே இந்த ஆர்எஸ்எஸோட 100ஆண்டு விழா ஷாக்கா நடத்துறவங்க பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கும்? இவங்க அத்தனை பேர் ரோட்ல இருக்க வேண்டியவங்க. இந்த இன்ஸ்பெக்டர் விட்டு அந்த இன்ஸ்பெக்டர் உட்காந்து காலில் இருந்து இப்படியே உட்காந்துருக்காரு பாவமா. அவரை விட்டு இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு கேஸாக தான் நீங்கள் பிடிச்சிட்டு வந்துருப்பாரு போய். இப்போ இவங்க கான்சன்ட்ரேஷன் எங்கே இருக்கு பாருங்க. இதுதான் சொல்கிறேன், வேற இது கருணாநிதி அவர்கள் இருந்தால் கூட இப்படி நடக்காது. பேர் கெட்டு போயிட்டே இருக்குது. தம்பி பார்த்துக்க, நம்ம பேர் ரொம்ப கெட்டு போகுது, போலீஸ் பேர் கெட்டு போகுது. எல்லாரும் ஸ்பாட்டுக்கு போங்க, பார்க்குறவங்களாம் நீங்கள் அரெஸ்ட் பண்ணுங்க, தப்பு பண்ணால் அங்கேயே இப்படியே தான் பண்ணணும் இல்லைங்க. இன்றைக்கும் அதை பற்றி இல்லாமல் ஆர்எஸ்எஸ் அவங்க அரெஸ்ட் பண்ணுங்க, வரதராஜன் அரெஸ்ட் பண்ணுங்க, மாரிதாஸ் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு இப்படி சுற்றிட்டு இருந்தீங்கன்னா எப்படி? நீங்கள் திருவண்ணாமலையில் ரேப் பண்ணவனை விட்டுடுறீங்க, பொதுக்கூட்டத்தில் ஒரு பெண் போலீஸை கிளறவனை விட்டுடுறீங்க. யார் மேலே என்னது? ஒரு பட்ட பகலில் ஹைகோர்ட் வாசலில் 30 பேர் சேர்ந்து ஒருத்தனை அடிக்கிறாங்க வக்கீல. இல்லை, ஆனால் அதுக்கு திரும்ப வீடியோ போட்டிருக்காரு. அது வந்து காரணம் வந்து பாஜக ஆர்எஸ்எஸ் தான், இதுக்கு வந்து ஒரு பலமான ஒரு சதி இருக்கு பின்னாடி, இதை வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்போ இன்னொரு வார்த்தையும் சொன்னார். உடனடியாக அது எப்படி வைரல் ஆச்சுன்னாரு. இது இந்த வார்த்தையை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வைரல் ஆனது யார்? நான் காரணமா நீங்கள் காரணமா? நீங்கள் அடிச்சு அடி வைரல் ஆகுது, நீங்கள் இறங்கி வந்து சமாதானம் பேசின வைரல் இருக்குமா? அது எப்படி பாருங்க, இவர் பண்ண தப்பை பண்ணிட்டு வைரல் ஆகுது. அப்போ அந்த சேனல் மேல் நடவடிக்கை எடுக்கணுமா? இது ஏதாவது நம்புற மாதிரி இருக்கா? அவர் வீட்டில் குழாயில் தண்ணி வரலாம் கூட அது பாஜக தான் காரணம் வச்சிங்களா? அது அப்படி தான் ஆரம்பிச்சிடும் இனிமேல். ஆனால் பேசின வார்த்தைகள் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்து அது அவர் திட்டமிட்டு செய்ய சதின்றாங்க. அவரை பார்த்த அந்த ஒரு வக்கீலை பார்த்தா எனக்கு தெரிஞ்சு யாராவது ஒருத்தர் ஒரு பெரிய ஒரு தலைவரோட கார் 3 கார் வர்ற வழியில் யாராவது சண்டை போடுறது துணிச்சில் போவாருங்க. இவர் என்ன சொல்றாருன்னா பிளான்ட்ன்றாரு. பிளான்ட்னா வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க, நீ போய் மோது என்ன நடக்குது பாருங்க. யாராவது ஒருத்தர் விடுதலை சிறுத்தைகள் கார் 3 கார் வரும்போது, போலீஸ் வரும்போது இந்த தகராறுல போறதுக்கு யாருக்கும் தைரியம் இருக்குமா? இவர் பண்றாருன்னா உண்மையிலே என்னன்னா அவருக்கு யாருன்னு தெரியல. அவர் நிறுத்திட்டு இடிக்கிற மாதிரி வர அவர் திரும்பி பார்த்தா கொடி பார்த்தாரு. யாரோ ஒரு ஆள் சொல்லி கிட்ட போகும்போது இவர் முகத்தை பார்த்த உடனே அவரு இல்லை இது சரி 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 பார்த்து போங்க அப்படி திரும்பி வந்து இன்னசென்ட்டா வண்டி எடுக்கிறாரு. பாத்தீங்களா? அதை வண்டி எடுக்க போறாருங்க, அமைதியா விட்டு தான் போயிருப்பாரு. பின்னாடி ஒருத்தர் வந்து அடிக்கிறார் பட்டாருன்னு. என்னன்னா போலீஸ் வந்து இல்லை இங்க இல்லை, லெஃப்ட்ல அடிங்க, இந்த ரைட்ல அடிங்க, கொஞ்சம் ஜாக்கிரதை அடிங்க. இதுதான் நடக்குது. போலீஸ் இதே பழைய போலீஸா இருந்தா அந்த இடத்துல லட்டி எடுத்து இவன் அடிச்சிருக்கணும், அடிக்கிறவன். அவர் பாட்டு நிக்கிறாரு போறாரு, ஏன் அடிக்கிறேன்னு இல்ல. ஆனா போலீஸ் தான் காப்பாத்தி பார் கவுன்சிலுக்குள்ள கூட்டு போனாங்க. ஓடினார் காப்பாத்தல, அவர் பார் கவுன்சில்ல ஓடினாரு, பின்னாடி இவங்க ஓடினாங்க. இப்போ நான் ஒரு திருமாவளவன் கேட்கிற கேள்வி என்னன்னா, ஒருத்தர் உங்களை அடிக்க, அவர் சொன்னார் என்ன அடிக்க வரா மாதிரி வந்தாருன்னு. உங்களை அடிக்க வர்றதுக்கு அந்த ஒரே ஒரு ஆளுக்கு தைரியம் இருக்கு, பின்னாடி போலீஸ் இருக்கு. நீங்க என்ன பண்ணுங்க, அப்படியே உட்காந்துங்க, வண்டியில உட்காந்துருங்க. போலீஸ் வந்தோடனே அவர் என்னன்னு பாருங்க சார் சொல்லிக்கணும்ல. இல்லை இவங்க ஆளுங்க வராங்கல்ல, அடிக்கிறாங்கல்ல, அடிக்கும்போது என்ன பண்ணிடணும்? வண்டி விட்டு இறங்கிடணும்ல. அடிக்காத, ஏன்னா ஒருத்தர் தான் கண்டிப்பா. சர்வதேச அங்கே ஸ்னைப்பர் ஷாட்னு அடிக்க முடியாது, ஏன்னா தனி இறங்க முடியாதுன்னு. இறங்கி அடிக்காதப்பா பாவம், விடு பாவம்னு ஒரு வாட்ச் இருக்கு நம்மள. கண்ணாடி இறக்குனார் அவரு. அது அவருக்கு தெரியாம அது வந்து மாட்டிடுச்சு. அந்த வீடியோ அவர் நினைக்கல வீடியோ எடுப்பாங்கன்னு, வைரல் ஆயிடுச்சு. பார்க்குறவங்கலாம் என்ன அநியாயமா இருக்குதுன்றாங்க. அப்படியே என்ன பண்றாங்க, ஒரு தலைவர் இவர் இப்படியா உட்காந்து ரசிப்பாரு அப்படின்னு அப்படி போயிடுச்சு. அப்போ என்ன ஆகுதுன்னா வேற வழியே இல்லாமல் இதுக்கு வந்து உள்நாட்டு சதி, அயல்நாட்டு சதி, இஸ்ரேல் சதி, ஏன்னா எல்லாம் சேர்ந்து தான் என்னை டார்கெட் பண்ணுறாங்கன்னு புதுசாக நினைச்சோன்னு சொல்லிட்டு இருக்காரு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா காவல்துறை யார் கட்டுப்பாட்டிலையும் இல்லை. அந்த காவலர் 2 பேரும் அவங்க பிஹேவ் பண்ணதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஏர்போர்ட் மூர்த்தி அங்கே அடிச்சாங்கல்ல, அவர் அடிச்சது தப்பு ரைட்னு உள்ள போல 2 போலீஸ்காரங்க இருக்கும் போது எப்படி ஒருத்தருக்கு தைரியம் அவர் அடிக்கிறதுக்கு? போலீஸ் பார்த்துட்டு நிற்கிறாங்க, அப்படி அதே மாதிரி இங்கே நிற்கிறாங்க. ஸோ அதனால வந்து யார் கண்ட்ரோல் இல்லை இந்த காவல்துறைங்கிறது டெய்லி ப்ரூவ் ஆகுது. இன்னும் 5 மாசத்துல பாருங்க இன்னும் மோசமாக தான் இருக்கும். நன்றி சார், பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.